இன்னொன்று ரொம்ப விவரமா காலையில் ஒரு கருத்தை முன் வச்சாரு. அதாவது வந்து மின்சாரத்தினுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யக்கூடிய வழிகள் இருக்கு. எமர்ஜென்சிக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சில் வாங்குறோம். அந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்குறதுக்கு அன்றைய எக்ஸ்சேஞ்ச் என்ன ரேட்டு நிர்ணயிக்குதோ அந்த ரேட்டை நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு தான் பணம் கொடுக்குறோம். யாரும் நமக்கு சப்ளை பண்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்ல. மின்சார வாரியம் யார் எக்ஸ்சேஞ்சு கொடுக்கறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம எக்ஸ்சேஞ்சில் பணத்தை கட்டுறோம், அவங்க நமக்கு சப்ளை கொடுக்கறாங்க, நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் எக்ஸ்சேஞ்சுக்கும் மின்சார வாரியத்துக்கும் உள்ள நடைமுறைகள். யார் சப்ளையர், கருப்பா சாப்பா யாருமே நமக்கு தெரியாது. யாருமே அதுதான், இப்ப இருந்தாலும் சரிதான், முன்னாடி இருந்தாலும் அதுதான். அதனால எக்ஸ்சேஞ்சுக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம வாங்குறோம். இன்னொன்னு ஷார்ட் டைம்ல நம்ம டெண்டர் போட்டு வாங்குறது இருக்கு. அதே போல மீடியம் டைம்ல நம்ம டெண்டர் போட்டு வாங்குறது இருக்கு. லாங் டைம்ல டெண்டர் போட்டு வாங்குறது இருக்கு. இப்போ ஷார்ட் டைம்னா ஒரு வருஷத்துக்குள்ள தேவையானதுக்கு நம்ம டெண்டர் போட்டு வாங்கிக்கலாம். இந்த வருஷம் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் டெண்டர் போட்டு வாங்கிக்கிறது. மீடியம் டைம்னா 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளவு தேவையோ அதை நம்ம டெண்டர் போட்டு வாங்கிக்கிறது. லாங் டைம்னா 5 வருஷத்துக்கு மேல நமக்கு எவ்வளவு தேவையோ அதை வாங்கிக்கிறது. இதுதான் மின்சார வாரியத்தினுடைய நடைமுறைகள். இன்னைக்கு காலையில மின்துறை அமைச்சர் சொல்லும்போது லாங் டேர்ம்கான பர்ச்சேஸ்க்கான வேலைகளுக்கு நாங்க இப்ப தொடங்கி இருக்கோம், விரைவில் அதுக்கான பணிகளை மேற்கொள்ள போறோம்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதை அதாவது ஒரு வகையில் நமக்கு அதிகமான தேவைகள் சம்மர்ல தான் இருக்கு. கோடை காலங்கள்ல தான் நம்முடைய உச்சபட்ச மின் தேவைகள் இருக்கும். இப்போ 2 மாசங்கள் அதிகபட்சம் போனா ஒரு 2.5 மாசம் 3 மாசம் 2 மாசங்கள் தான் அதிகபட்சம் நம்ம எடுத்துக்க முடியும். ஏப்ரல் மேல எடுத்துக்கலாம். அதனால அந்த காலகட்டங்களுக்காக அந்த 2 மாசத்துக்காக நீங்க லாங் டேர்ம்னு போனீங்கன்னா குறைஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு டெண்டர் போடணும். இப்ப அந்த லாங் டேர்முக்கான கட்டணத்தை நம்ம கொடுக்கறோம் அப்படின்னு நினைச்சோம்னா மின்சாரமே நம்ம அவங்க கிட்ட வாங்கலனா கூட அவங்களுக்கான பிக்சட் சார்ஜை கொடுக்கணும். நம்ம என்ன டெண்டர் கண்டிஷன்ல போட்டிருக்காங்களோ அந்த பிக்சட் சார்ஜை அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால சம்மர்ல கூடுது, அந்த 2 மாசம் கூடுது, 15 நாள் கூடுது, 1 மாசம் கூடுது அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம இந்த 4-5 ஆண்டுகள் எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 வாரம் தேவை அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா அந்த 1 வாரத்துக்கான பர்ச்சேஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம், அதை மட்டும் டெண்டர் போட்டோம். 1 மாசத்துக்கு தேவைன்னா அந்த 1 மாசத்துக்கான டெண்டர் மட்டும் போட்டோம். இல்ல 60 நாட்களுக்கு தேவைன்னா 60 நாட்களுக்கான டெண்டர் மட்டும் போட்டோம். அப்படி போட்டா கூட எந்த இடங்கள்லயும் அதிகமான விலைகள் நம்ம கொடுக்கல. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் பேப்பர்லயே என்ன ஆவரேஜ் ரேட்டுங்கிறதுலாம் நீங்க எல்லாரும் பாத்தீங்க. மினிமம் ரேட் அதுல எவ்வளவு இருக்கு என்னங்கிறதையும் பார்த்தங்க. அதனால எந்த இடங்களையும் நம்ம கூடுதலான விலைகள் கொடுத்து மின்சாரத்தை வாங்கப்படவில்லை. குறிப்பா இன்னும் ஒண்ணு, இந்த மின்சாரத்துல அவர் சொன்ன அந்த தோணி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதான் அந்த மின்சார கொள்முதல்ல மிகப்பெரிய ஒரு தவறுகள் நடந்தது, இழப்புகள் நடந்தது, நிறைய அதுல லீக்கேஜ் இருக்கு, அதை அடைக்கணும், சீர்திருத்தம் பண்ணணும், இப்படி பல கருத்துக்களை ஒவ்வொரு இடையிலையும் ஒவ்வொரு ஸ்லைட் அப்பையும் அந்த கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்தாங்க. அதாவது இது கம்ப்ளீட் மின்சாரத்தினுடைய கொள்முதல்ங்கிறது தனியார்ட்ட வாங்குறது எல்லாமே டெண்டர் தான். யாரு வேணாலும் டெண்டர் போடலாம். ஒண்ணு நம்ம ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறவங்க போடலாம், ஸ்டேட்டை தாண்டி வெளியில இருக்கிறவங்களும் போடலாம். அவங்க என்ன பிரைஸ் கோட் பண்றாங்களோ அந்த பிரைஸ் டான்ஜெட்கோ ஏத்துக்கிட்டா அதுக்கான அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த பிரைஸ் டான்ஜெட்கோ ஏத்துக்கலன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் போட மாட்டாங்க. திரும்ப அவங்களை கூப்பிட்டு ரேட்டை குறைக்க சொல்லி பேசுவாங்க. குறைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா டான்ஜெட்கோ அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒத்துக்கலன்னா ரீடெண்டர் போவாங்க. இதுதான் ஒவ்வொரு ஆண்டுகளும் இருக்கக்கூடிய நடைமுறை. ஆகையால அதை மின்துறை அமைச்சர் கொஞ்சம் அதை பார்க்கணும், ஸ்டடி பண்ணி பார்க்கணும், எப்படி கடந்த காலங்கள் அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எந்த புதிய மின் திட்டங்களும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். கடந்த 5 வருஷமா எந்த திட்டங்களும் புதுசா கொண்டு வரல, ஆனா செலவினங்கள் கூடி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு நல்லா தெரியும், வட சென்னை அனல்மில் நிலையம், அனல்மில் திட்டம் ஸ்டேஜ் 3 எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து அந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க. இன்னைக்கு அதுக்கான மின் உற்பத்திகள் நடந்துகிட்டு இருக்கு. 800 மெகாவாட்டுக்கான அந்த மின் உற்பத்தி திட்டங்களை 5 வருஷத்துல முடிச்சு அந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. அதே போல பாத்தீங்கன்னா உடன்குடி அந்த திட்டங்களையும் முடிச்சு பயன்பாட்டுக்கு எங்களுடைய முதலமைச்சர்கள் கொண்டு வந்தாங்க. பொதுவா போன 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 9032 மெகாவாட் நம்மளுடைய அந்த நிறுவுதிறன்ல கூடுதலா சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரு 5 வருஷத்துல மட்டும் நம்ம கூடுதலா சேர்க்கப்பட்டது. அதுல சோலார் 7769 மெகாவாட் கூடுதலாக கடந்த 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. எண்ணூர் திட்டத்தை பத்தி சொன்னாங்க. அது ஏற்கனவே 73% பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல உப்பூர் திட்டங்களை பத்தி அதை சொன்னாங்க. உப்பூர் திட்டங்கள் நாங்க இருக்கும்போது என்னன்னா ஒரு யதார்த்த கள நிலவரங்களை சொல்லணும்னா உப்பூருக்கு தூத்துக்குடியில இருந்து கோல் எடுத்துக்கிட்டு போய் நாங்க மின் உற்பத்தி செய்யணும். அப்ப அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜை நம்ம காஸ்ட் போட்டு பார்க்கும்போது செலவினங்கள் கூட வர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக மின்சார வாரியம் அது சம்பந்தமா ஆய்வு பண்ணி செலவினங்கள் எவ்வளவு வரும் நமக்கு,
தூத்துக்குடியிலிருந்து உப்பூருக்கு நம்ம கோல் எடுத்துட்டு போய் டிரான்ஸ்போர்ட்ல செலவு கூட வந்தா நமக்கு இழப்புகள் ஏற்படுமே, அதை ஆய்வு செஞ்சு அந்த திட்டங்களை மறுபரிசீலனை பண்ணலாங்கிறதுக்காக அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல நீங்க இன்னொரு திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குந்தா இருக்கு. அவங்க வந்து பம்பு ஸ்டோரேஜ் எல்லாம் சொன்னாங்க. அந்த குந்தாவை பொறுத்த வரைக்கும் வந்து 2021 வரைக்கும் வெறும் 183 கோடி தான் செலவாயிருந்தது. நாங்க 5 வருஷத்துல அது 2942 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம். ஏறத்தாழ 85 விழுக்காடு பணிகள் முடிஞ்சிருச்சு. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. விரைவாக முடிக்க போறாங்க. கொல்லிமலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 73 கோடி தான் செலவாயிருந்தது. நாங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப 500 கோடி செலவு பண்ணிருக்கோம். 506 கோடி செலவு பண்ணி ஏறத்தாழ 90 விழுக்காடு பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு. அந்த பணிகளும் முடிப்பதற்கான பணிகள் 5 வருஷத்துல வேகப்படுத்தி மிக சிறப்பாக அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் அது மட்டும் இல்ல, தூத்துக்குடியில ஒரு புதிய அனல் மின் நிலைய திட்டங்களுக்கான அறிவிப்புகள் நாங்க கடைசி ஆண்டு அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். அந்த பணிகளை நாங்க தொடங்கி இருக்கிறோம். அதுக்குள்ள ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதனால நம்முடைய மின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கான மின் உற்பத்தி திட்டங்கள் கடந்த காலங்கள் நிலுவையில் இருந்ததை 2 திட்டங்கள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல பம்பு ஸ்டோரேஜ் உள்ளிட்ட திட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்து அதற்கான பணிகளை விரைவாக முடிப்பதற்கு மிக வேகமாக போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை செஞ்சிருக்கிறோம்.